இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க அவளுங்க. கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்களா? அவள் உப்புமா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: அவள், வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், லெமன், நெடக்கடலை, முந்திரி பருப்புங்க, கடலப்பருப்பு, கடுகு, தேவையான அளவு உப்புங்க, லைட்டாக சால்ட்டு மஞ்சத்தூள் போடணுங்க, லெமன் வந்து நான் புழிஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ அந்த அவளை என்ன பண்ணணுங்க, 2-3 தாட்டி கழுவிடணுங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு 2-3 தாட்டி கழுவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இப்படி அமுத்தி வச்சிடணுங்க. இப்படி ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க, லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு சின்ன 2 கை இப்படி லைட்டாக அப்படி தெளித்தா போதுங்க. ஒரு 1/4 டம்ளர்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே தெளிச்சிட்டு இப்படியே அமுத்தி வச்சிடணுங்க. ஒரு 1/2 hour, ஒரு 15 நிமிஷங்க இருந்தால் போதுங்க. அவள் நல்லா இப்படி உதிரியாக வந்துடுங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோணுங்க. நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் காயுதுங்க எண்ணெய் காயுதுங்க. காஞ்ச உடனே நம்ம கடுகு போடலாங்க. கடுகு போட்டதும் பொரியுதுங்க பாருங்கள். பொரியுதுங்களா? கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்புங்க. கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்துங்க. வெள்ளை உளுந்து போட்டுட்டு நம்ம உப்பு அப்படியே நெடக்கலையை போட்டுக்கோணுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோணுங்க, இல்லைன்னா எல்லாம் இதாகி போயிருங்க, தீஞ்சு போயிருங்க. நல்லா இருக்குங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் தாங்க மெயின். கார அவள், இனிப்பு அவள், புளியோதரை அவள், தக்காளி அவள், மல்லி அவள், புதினா அவளுன்ட்டு நம்ம விதவிதமாக பண்ணலாங்க. நான் ஒவ்வொரு ரெசிப்பியாக என்னோடய சேனலில் நான் போடுறேங்க. தேங்காய் அவள் கூட பண்ணலாங்க தனியாக. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. முந்திரி பருப்பு போட்டுட்டு இப்படியே லைட்டாக நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணுங்க இந்த கடலப்பருப்பெல்லாம். போட்டுட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கடுகு கடலப்பருப்பெல்லாம் நல்லா கரெக்டான பதத்தில் கரெக்டாக வறுவல் வதங்கிட்டேங்க. இல்லைன்னா தீஞ்சால் சாப்பிட முடியாதுங்க. முந்திரி பருப்பு, நெடக்கடலை இதெல்லாம் தீஞ்சால் சாப்பிட முடியாது. நெடக்கடலை போட்டு பாருங்கள், அவளில் சூப்பராக இருக்குங்க. முந்திரி நெடக்கடலையெல்லாம் போட்டாக்கா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ இது வணங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டுங்க, ஏன்னா நம்ம அவள்லேயே கொஞ்சம் உப்பு போட்டு தான் அமுத்தி வச்சுருக்கோங்க. அதனால் வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும் போட்டால் போதுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா, ஒரு வரமிளகா போட்டிருக்குங்க. நல்லா போட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூளுங்க. லைட்டாக, ரொம்ப போடக்கூடாதுங்க, லைட்டாக போட்டால் போதுங்க. அது அந்த பச்சை வாசம் போகணுங்க. அதனால இப்படி போட்டுட்டு நல்லா இப்படி வதக்கி விடணுங்க. உப்பு, நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. மல்லித்தலை நம்ம இறக்கும் போது போட்டால் போதுங்க. நல்லா இப்படி வதங்குதுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அவளை போட்டுக்கலாங்க. பாருங்கள், அவள் போட்டாச்சுங்க.
போட்டுட்டு நல்லா இப்படி திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம லெமன் ஊற்றிடலாங்க. லெமன் வந்து ஒரு அரை லெமனுங்க. ஒரு லெமன் ஊற்றினா ரொம்ப புளிப்பாயிருங்க. அரை லெமன் ஊற்றினா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் நிறைய போடணுங்க. அவளுக்கு வந்து நிறைய தேங்காய் பூ போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நல்லா இப்படி நல்லா இப்படி கலக்கி விடணுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணுங்க, கடுகு போடணுங்க, வெள்ளை உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு போடணுங்க, அப்புறம் நெடக்கடலை போடணுங்க. நெடக்கடலை போட்ட உடனே முந்திரி பருப்பு போடணுங்க. போட்டதும் கொஞ்சம் அப்படியே நல்லா சிவப்பாக வறுத்ததும் அப்புறம் இது வெங்காயங்க, பொடிய வெங்காயம் இருக்கணுங்க. இந்த அவளுக்கு மட்டும் பொடிய வெங்காயம் வறுத்துட்டு பொடிய பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை இதையெல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு நம்ம அந்த அவளை வந்து 2 தாட்டி கழுவிட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு லைட்டாக தண்ணி தொளித்து அமுச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அவளை எடுத்து அப்படியே போடணுங்க. போட்டதும் நல்லா 2 வணக்கிட்டு தேங்காய் பூ போடணுங்க. தேங்காய் பூ போட்டதும் அவள் ரெடிங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவள். இதை நம்ம எப்படி டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவள் உப்புமா. உப்பு லைட்டாக மல்லித்தலைங்க கார்னிஷ் பண்ணிக்கணுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சூப்பராக கிருஷ்ணருக்கு அவள் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் எல்லோரும் செஞ்சு பாருங்கட்டே சாமிக்கு வச்சுருக்கேங்க. இது சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணுங்க, அதனால் டேஸ்ட் பார்க்க முடியாதுங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.